களவை அருகே மயானக்கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பெண்ணகர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு மயானக்கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக பூங்காவனத்தம்மன் கோவிலில் பல்வேறு வண்ணமலர்கள், காய்கறிகள், தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டு மாலை போட்ட பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் கொக்கி போட்டு அந்தரத்தில் தொங்கியபடி அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் மயானத்தை நோக்கி மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக வருகை தந்து அங்கு வரையப்பட்ட வல்லாளகண்டன் சிலை முன்பு பூஜை செய்யப்பட்டது. அப்பொழுது பக்தர்கள் மீதும் திருநங்கை மீதும் தெய்வமாடி ஆக்ரோசமாக வல்லாளகண்டனை வதம் செய்து மயான சூறை விடப்பட்டது. அப்பொழுது பொதுமக்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறும் வகையில் தங்களது நிலத்தில் விளைந்த தானியங்களான எள்ளு, வேர்க்கடலை, கேழ்வரகு, காரமணி, பச்சை பயிறு உட்பட கொழுக்கட்டை ஆகியவற்றை வீசி சூறைவிட்டனர். அருள்மிகு ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆக்ரோசமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.